Hi guys, welcome to Bonus Natural 7 day 7 milk soap challenge-ல milk soap making challenge. இன்னைக்கு day 1 almond milk soap எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். cold process மெத்தடில் அந்த சோப் ஆல்மண்ட் மில்க் சோப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும், நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஆல்மண்ட் மில்க் சோப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஆல்மண்ட் 8 to 10 ஆல்மண்டை சோப் பண்ணி வச்சுக்கிறேன். 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி அந்த ஆல்மண்ட் மில்கை வடிகட்டி எடுத்து அதை அந்த மில்கை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன் ஃப்ரீஸ் பண்ணணும்னா, இப்போ ஆல்மண்ட் மில்க் அப்படியே நம்ம வடிகட்டி காஸ்டிக் சோடாவை தண்ணிக்கு பதிலாக ஆல்மண்ட் மில்க் தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த காஸ்டிக் சோடாவை ஆல்மண்ட் மில்கில் யூஸ் பண்ணும்போது கரைக்கும் போது மில்க் ஹீட் ஆகி கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மில்கை நல்லா ஃப்ரீஸ் பண்ணி கட்டியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ காஸ்டிக் சோடா வளர்ந்துக்கிறேன். இப்போ காஸ்டிக் சோடா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆல்மண்ட் மில்கில் ஊற்றி போட்டு ஆல்மண்ட் மில்கில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். காஸ்டிக் சோடாவை நல்லா கட்டியாக காஸ்டிக் சோடா நல்லா கரையிற மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கணும். அதே மாதிரி மில்க்கும் கட்டியாக அங்கங்கே கட்டியாக இல்லாத மாதிரியும் கரைச்சிக்கணும். இது காஸ்டிக் சோடாவை நீங்கள் போட்டு கரைக்கும் போதே அந்த ஹீட்டுக்கு அந்த ஐஸ் கட்டிலாம் நல்லா கரைஞ்சிரும். நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும். ரொம்ப ஹீட்டாகவும் இருக்காது, ரொம்ப கூலிங்காக இருக்காது, நார்மலாக இருக்கும். இப்போ ஒரு பீக்கரை வச்சுட்டு நான் இப்போ இன்னொரு பீக்கரை வச்சு சோப்பு செய்ய தேவையான ஆயிலெலாம் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சோப்புக்கு நான் யூஸ் பண்ணுறக்கு ஆயில் என்னென்னா கோகோனட் ஆயில், கேஸ்டர் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், ரைஸ் பிராண்ட் ஆயில், ஷியா பட்டர், இது எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். மெஷர் பண்ணிவிட்டு இதெல்லாம் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அங்கே இப்போ ஆயிலெலாம் நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மெஷர் பண்ணி எடுத்த உடனே பட்ரு ஆயிலில் கரையாது. நம்ம ஷியா பட்டர் எடுத்துருக்கனால ஷியா பட்டர் ஆயிலில் மெல்ட் ஆகாது. மெல்ட் ஆகணுன்னா நம்ம ஹீட் பண்ணணும், இல்லைன்னா பிளெண்டர் போடணும். ஹீட் பண்ணால் ஆயில் எல்லாமே ஹீட் ஆகிடும். அதனால் நம்ம பிளெண்டர் போட்டுக்கலாம். பிளெண்டர் போட்டு ஆயிலில் ஷியா பட்டர் நல்லா ஒன்று சேர்த்துடலாம். எல்லாம் பைண்ட் ஆகியிருக்கணும். ஆயில், ஷியா பட்டர் எல்லாம் பைண்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம காஸ்டிக் சோடா கலக்கும் போது ஷியா பட்டர் மட்டும் தனித்தனியாக வந்துடும். அதனால் நல்லா பைண்ட் பண்ணி ஆயில் கூட ஷியா பட்டர் நல்லா பைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்மண்ட் மில்க் காஸ்டிக் சோடா கலந்து வச்சுருக்க லை சொல்யூஷனை இதில் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி இப்போ ஆல்மண்ட் மில்க்கு நம்ம லை சொல்யூஷன், ஆல்மண்ட் மில்க்கும் காஸ்டிக் சோடாவும் கலந்து வச்சா லை சொல்யூஷனை இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். உடனே பிளெண்டர் போட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு கையில் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி ஒரு 4-5 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிளெண்டர் போட்டுக்கலாம். இப்போ பிளெண்டர் போடலாம். பிளெண்டரும் அதே மாதிரி ரொம்ப நேரம் போடக்கூடாது. ஏன்னா நம்ம கம்மியான குவான்டிட்டியில் சோப்பு செய்கிறதுனால ஒரு 2-3 செகண்ட் மட்டும் போட்டாலே போதும். அதுவே நல்லா கட்டியாயிரும் உடனே. நல்லா அடியில் ஒரு தடி கிண்டி விட்டு நல்லா பிளெண்டர் போட்டுக்கணும். தோசை மாவு பதத்துக்கு நம்ம பேட்டர் வந்துருச்சு. இதுவே போதும். இதுக்கு மேலே நம்ம பிளெண்டர் போட்டோன்னா நல்லா கட்டி ஆயிரும். அப்போ மோல்டில் ஊற்றுறது ரொம்ப கஷ்டமாயிரும் நம்மளுக்கு. அதனால் இதுவே போதும். இப்போ நம்ம இதில் ஆயில், பட்டர், காஸ்டிக் சோடா இது மட்டும் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆல்மண்ட் மில்க் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதில் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம்.
எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால இந்த சோப்புக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் நல்லாயிருக்கும். நான் வந்து ஆரஞ்சு எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆல்மண்ட் மில்க்குன்றதுனால ஸ்கின்னை நல்லா பிரைட்டிங் பண்ணுமா, அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுனால அது கூட கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்குன்றதுனால ஆரஞ்சு எசென்ஷியல் ஆயில் ஊற்றுறேன். நம்ம 2 சோப்பு பண்ணுறதுனால இது நிறையாவும் ஊற்ற தேவை, ஒரு 4-5 ட்ராப்ஸ் மட்டும் ஊற்றினாலே போதும், அதுவே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். 4-5 ட்ராப்ஸ் மட்டும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும். இப்போ வந்து நான் ஆல்மண்ட் மில்கில் வந்து ஆரஞ்சு எசென்ஷியல் ஆயில் ஊற்றிருக்கிறதுனால இது வந்து ஆரஞ்சு வாசனை தான் வரும். எனக்கு அந்த வாசனை வேணான்றதுனால நான் ஆல்மண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயிலே இருக்குது, அதில் வந்து ஒரு 0.5 கிராம்ஸ் மட்டும் அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இது எசென்ஷியல் ஆயிலும் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயிலும் மிக்ஸ் பண்ணோடனே பேட்டர் வந்து கட்டியாக வர மாதிரி தெரியும். அதனால் நான் உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மோல்டில் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஐபிஐ ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஊற்றணும். இல்லைன்னா அதில் வந்து நல்லா ஏர்லாம் ஃபார்ம் ஆயிடும். அதனால் ஐபிஐ நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோல்டில் ஊற்ற ஆரம்பிச்சுட்டு நல்லா அது ஏர் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிற மாதிரி நல்லா இது பண்ணிக்கணும், டேப் பண்ணிவிட்டு விட்டுறணும். இதை வந்து உடனே எடுக்க முடியாது இந்த சோப்பை, ஒரு 2 நாள் ஆகும். 2 நாள் கழித்து தான் எடுக்க முடியும், மோல்டில் தான் அன்மோல்ட் பண்ண முடியும். 2 நாள் கழித்து நான் எப்படி இருக்குன்னு அன்மோல்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ வந்து அன்மோல்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா காஞ்சிருச்சு சோப்பு. அவ்வளோதான், ஆல்மண்ட் மில்க் சோப்பு ரெடி ஆயிடுச்சு. ஆல்மண்ட் மில்க் கோல்ட் ப்ராசஸ் சோப்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உடனே யூஸ் பண்ண முடியாது, 30 டேஸ் க்யூரிங்க்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். இந்த சோப் மேக்கிங் வீடியோ நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திருக்கேன். தேங்க்யூ.